ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா 2024 இந்த டைம் பீரியடில் பட்ஜெட் ஃபோன்ஸில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்க ஒரு ஃபோனை தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா Samsung Galaxy A06 பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த Samsung Galaxy A06 அப்படிங்கிற ஃபோன் இப்போ ரீசன்ட் பீரியடாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இலங்கையில் விற்பனை அதிகமாக இருக்க ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்குது. A05ஓடு பார்க்கும்போது இந்த ஃபோன் இந்த அளவு தூரத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்ன, இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்ரீலங்காவில் இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் நீங்கள் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு கேட்டாலே நிறைய பேர் ஃபஸ்ட்டாகவே சஜஸ்ட் பண்ணுறது சாம்சங் நிறுவனத்தில் இருக்க பட்ஜெட் ஃபோன்ஸை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏ சீரிஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஃபேமஸான சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஏ சீரிஸில் வர ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கும். ஃபோன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வரக்கட்டையும் நம்மளுக்கு பாவிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா 2023 Samsung Galaxy A05 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஒரு ரேஞ்சில் செல் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோன் மார்க்கெட்லையும் ஒரு நல்ல பேர் எடுத்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு குறையுமே இருக்கலை. ஏன்னா நிறைய பேருடைய பாவனைக்கு வந்து குறைந்த விலையில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, பெரிய ஸ்க்ரீன் இருக்க ஃபோனாக தான் A05 வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் 2024 ஆகஸ்ட் 22 லான்ச் ஆன ஃபோன் தான் Samsung Galaxy A06 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் இப்போதைக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு நல்ல இடத்துல விற்பனை ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 35,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் Samsung Galaxy A சீரிஸில் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது Samsung Galaxy A06 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இலங்கையில் இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 வேரியண்ட்டில் நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். அதாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் 3 வேரியண்ட்டில் நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கலாம். 4GB 64GB, 4GB 128GB, 6GB 128GB. இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 3 வேரியண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கலாம். இது மூணுக்குமே ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதில் மினிமமாக நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய 4GB 64GBயோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 34,000 35,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதோட ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாளுக்கு நாள் மாறுபடும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு குறைவான விலையிலையும் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கும். இதே Samsung Galaxy A06ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் சொல்லணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில் 2 விதமான ஃபோன்ஸ் வந்து செல் ஆகிட்டு இருக்கு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா துபாயிலேருந்து கொண்டு வர ஃபோன்ஸ், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா TRCSL அப்ரூவலோட இருக்கிற ஃபோன்ஸ். ஸோ இந்த துபாய் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா TRCSL அப்ரூவலோட இருக்கிற இந்த ஃபோன்ஸை விட விலை குறைவாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா TRCSL அப்ரூவல் ஃபோன் 35,000 இருந்துச்சுன்னா TRCSL அப்ரூவல் இல்லாத இந்த துபாய் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா 30,000க்கும் குறைவான ப்ரைஸ் ரேஞ்சிலையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ செய்யணுமா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை வந்து நம்ம கட்டாயம் ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம். ஸோ இதோட TRCSL அப்ரூவல் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 35,000லேருந்து ஒரு 40,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு உங்களுக்கு வாரண்டியும் 1 இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டியை கிளைம் பண்ணுறதுக்கான சான்ஸ் TRCSL அப்ரூவல் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இந்த ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக செல் ஆகுறதுனால இதோட ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் ரேஞ்சு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 4GB 64GB கிட்டத்தட்ட ஒரு 36,000 ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கலாம். அதுக்கு பிறகு 4GB 128GB 40,000 ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கலாம். 6GB 128GB பார்த்தோம் அப்படின்னா 45,000 ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன மாற்றங்களுடன் தான் நமக்கு இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த Samsung Galaxy A06 அப்படின்னு பார்த்தோம்னா A05 எந்த அளவு தூரம் மார்க்கெட்டில் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலான டஃப்பாக வந்து A06 வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டிசைன் தான். ஸோ பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோனும் கேட்லாக்கும், அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு Type-C கேபிள் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி சார்ஜர் வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது. சார்ஜரை செப்பரேட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜரோடய இந்த ஃபோனை வந்து ஆஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடங்களில் பர்ச்சேஸ் பண்ணி அப்படின்னா சார்ஜர் ஃப்ரீயாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு விஷயங்கள் தான், ரொம்பவுமே சிம்பிளாக தான் பாக்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் உள்ளுக்கு இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா Samsung Galaxy A06ஓட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபோனை நீங்கள் கையில் எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ரீமியம் டிசைனை விட இதோட வெயிட்லெஸ் தான் ரொம்பவுமே பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
நீங்கள் பட்ஜெட் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணுற இந்த Samsung Galaxy A06 அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். கையில் ஹோல்ட் பண்ணி இருக்கிற போதும் அது வந்து ஒரு பெரிய ஃபோனை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து வராது. அதுக்கு முக்கியமான காரணம் இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சைட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான், பின்னாடியும் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா வெயிட் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். ஸோ ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. பவர் பட்டனே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் ஒர்க் பண்ணும். அந்த இடத்துல மட்டும் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகி வரது நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு SD கார்டும் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோனோட கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜக்கும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா மைக் ஒன்று இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு லாஸ்ட் டைம் இருந்த Samsung Galaxy A05 இருந்த ஃபோன் மாதிரியே தான் இதோட கேமரா செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அந்த லுக்கில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. சைடை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட் டிசைன் வந்து கொஞ்சம் கட் ஆகி வர மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது இந்த A05க்கும் இந்த A06க்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு Samsung ஃபோனோட பட்ஜெட் ஃபோனாக இருந்தாலுமே அவங்களுடைய டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஸ்பிளேயாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த Samsung Galaxy A06லையும் பார்த்தோம் அப்படின்னா 6.7 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது சூப்பர் AMOLED டிஸ்பிளே இல்லை, பட்ஜெட் ரேஞ்ச்னால நம்மளுக்கு வந்து PLC LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் HD Plus அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே தான். இதுலேயே இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா கலர் ரேஞ்ச் வந்து ஓரளவு நல்லாவே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளேல இருக்கிற அந்த கலர் ரேஞ்ச் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே போகும்போது இதோட கலர் டிஸ்பிளே அண்ட் இந்த அளவு பெரிய டிஸ்பிளே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டே டு டே யூசேஜுக்கு, ஆன்லைன் கிளாஸஸ்க்கு, இல்லைனா உங்களுடைய வீட்டில் இருக்க ஒரு பாவனைக்கு தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 35,000 ரூபாய்க்குள்ளே வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இந்த Samsung Galaxy A06 சொல்லலாம். இதோட வெயிட் அப்படின்னு நான் முதல்ல பேசியிருந்தேன். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 189 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது ஒரு பெரிய டிஸ்பிளே ஃபோனை ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் வெயிட் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே பெருசாக இருந்தாலும் அதோட வெயிட் அப்படிங்கிறது வெயிட்லெஸ்ஸாக தான் நம்மளுக்கு விளங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இதில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய நேரம் ஃபோன் கையில் இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அடுத்து இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்க சிப்செட் அப்படின்னு பார்த்தோம்னா MediaTek Helio G85 அப்படிங்கிற 12 நானோமீட்டர் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது படிக்கிறதுக்கு கிளாஸஸ்க்கு தான் ஃபோன் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, டே டு டே யூசேஜுக்கு ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னா இந்த MediaTek Helio G85 அப்படிங்கிற இந்த ப்ரொசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ரொசஸராக இருக்கும் உங்களுடைய டே டு டே ஒர்க்ஸை வந்து டாஸ்க்கை பண்ணுறதுக்கு. அது கூட கேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை கிராஃபிக்ஸ் இல்லாமல் நார்மல் கிராஃபிக்ஸில் உங்களுக்கு 4GB ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6GB ஃபோனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போதே நம்மளுக்கு வந்து Android 14 தான் லான்ச் ஆனிச்சு. அண்ட் அது கூட இந்த ஃபோனில் இருக்க இன்னொரு மேஜரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமான Android மேஜர் அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 14 ரிலீஸ் ஆன இந்த ஃபோன் 16 வரையும் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் 40,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு 2 மேஜர் அப்டேட் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஓரளவு நமக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ OS வைஸாக இருந்தாலும் சரி, சிப்செட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு டிஸ்பிளே இந்த மாதிரி விஷயங்களில் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது அவரேஜாக நம்மளுக்கு வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து Samsung Galaxy A06ல் இந்த நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி வந்து ஒரு பெரிய பேட்டரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இதோட யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு அதிகமாகவே உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹெவி யூசேஜாக இருந்தால் பார்த்தோம்னா ஒரு நாள் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டுவல் சிம் யூஸ் பண்ணலாம். அது கூட SD கார்டையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸும் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவு கொடுத்துருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கேமரா தான். ஸோ டுவல் கேமரா செட்டப் தான் நம்மளுக்கு வந்து A05லையும் பார்க்க கிடைச்சு, அதே தான் A06லையும் வந்து பண்ணியிருக்காங்க. டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டுவல் கேமரா செட்டப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 50 மெகா பிக்சலில் f1.8 ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு 2 மெகா பிக்சலில் f2.2 அப்படிங்கிற அப்பச்சரில் ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் கேப்சர் பண்ணுற ஃபோட்டோஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதோட பேக் கேமரா வந்து இருக்குது. ஸோ இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபிஸுமே நம்மளுக்கு வந்து ஓரளவு நல்லாவே ஒரு கலர் டோனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோன்னால அதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான், ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இந்த கேமரா நல்லா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுது, ஒரு டீசெண்டான கேமராவாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் அதுக்கு பிறகு இதோட செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் பட்டன்லேயே தான் நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா இலங்கையில் இப்போ செல்லாகிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன், பட்ஜெட் ரேஞ்சில் செல்லாகிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு லிங்க்ஸாக இருந்தாலும் கீழே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கு ஓகே அப்படிங்கிறத கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு டே டு டே யூசேஜுக்கு, ஒரு ஹெவி யூசேஜுக்கு இல்லை, டே டு டே யூசேஜுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க அம்மாக்கோ அப்பாவுக்கோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளேயோட ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இந்த Samsung Galaxy A06 அப்படின்னு இருக்கும். அதே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெவி கேம் வந்து ப்ளே பண்ணணும், அந்த மாதிரி யூசேஜுக்கு ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஓகே இருக்காது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல செல் ஆகிற பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த Samsung Galaxy A06 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு Samsung ஸ்மார்ட் ஃபோன் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. Fearless.